பாக்கியலட்சுமியோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஈஸ்வரி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து சந்தோஷமான ஒரு விஷயமா, திருப்திகரமான விஷயமா தான் இருக்கணும். ஆனாலும் வந்து என்னுடைய முன்னாள் மாமியார் மேல நான் அளவு கடந்த பாசத்த வச்சிருக்கேன். என் அம்மாவோட அவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க தான் எனக்கு இன்னொரு அம்மா மாரி. எவ்வளோ கழுவி ஊத்துனாலும் சரி, எவ்வளோ காரி துப்புனாலும் சரி, எனக்கு அவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்கள திருப்பி இந்த வீட்டுக்கு கூட்டு வரதுக்கான எல்லா வேலைகள்லையும் இறங்கிட்டு இருக்காங்க. இதில் தன்னுடைய 2 மருமகளுக்குமே வந்து ஈஸ்வரி குடைச்சல் மேலே குடைச்சல் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பி வந்தாலும் அதான் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. தனக்கு குடைச்சல் கொடுத்தவங்க தன்னுடைய மகனோட வாழ்க்கையில் குடைச்சல் கொடுத்தாலும் அவங்கள வந்து நம்ம கூட்டம் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே பல தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணியும் கோபிக்கு சப்போர்ட் பண்ணியும் ஈஸ்வரி பல தடவை பேசியிருக்காங்க. ஒரு தடவை என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ராதிகாவே வந்து பரவாயில்ல உன்னோட பாக்கியா வாய மூடு நீ அப்படின்னாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பி இப்போ கோபி நானே எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன்னு வந்துட்டா என்ன ஆக போகுது கதைங்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.